தேசத்தில் தம் இஷ்டப்படி சஞ்சரிக்கும் சில சில பேர் பித்து பிடித்தவர்கள் போல இருப்பார்கள். உலகம் அவர்களை பரதேசி என சொல்வதுண்டு. பரதேசம் என்பது மேல் கிரகங்களையும் இறைவனுடைய ஸ்தலத்தையும் குறிக்கும். கவலை இல்லாமல் சுகமாக சுற்றுபவர்களை பரதேசிகள் என்பது இந்த அர்த்தத்தில் தான் வருகிறது. ஆங்கிலேயன் இந்த வார்த்தையை தான் பாரடைஸ் பாரடைஸ் ஹோட்டலுக்கெல்லாம் அந்த பேர் வைப்பாங்க, அப்படி வச்சிருக்காங்க. இதை செய் அது கிடைக்கும், அதை செய் இது கிடைக்கும் என ஆசை காட்டும் வார்த்தைகள் மூலம் வேதங்களில் பல கிரியைகள் சொல்லப்பட்டுள்ளன. கர்மபடர்கள், இதை நடத்துபவர்களுக்கு கர்மபடர்கள் என பெயர். அவர்கள் அதை மனப்பாடம் செய்து வைத்து ஆசை உடையவர்களை அதற்கேற்ப கிரிகள் செய்து மேலும் மேலும் உயர்வு கிடைப்பதாக சொல்லி பரபரப்பாக்கி விடுவார்கள். வேதங்களில் இத்தகைய பதங்களை மலர் மொழிகள் என கிருஷ்ணர் கூறுகிறார். தாய் தன் குழந்தையிடம் பொம்மை தருகிறேன், அங்கே போகலாம் இங்கே போகலாம் என ஆசை காட்டி மருந்து சாப்பிட வைக்கும். அடம்பிடிக்கும் குழந்தையை மருந்து சாப்பிட வைக்கிறாள். குழந்தையின் நலம் ஆரோக்கியம்தான் முக்கியம், பொம்மை முக்கியம் அல்ல. இப்படி ஆசை வார்த்தைகள் வேதங்களிலும் உண்டு. ஆனால் இதே பிழைப்பாக இருக்கக்கூடாது. மேலுலகம், மேல் பதவி, போகம், ஐஸ்வர்யம் என இதே கதியில் வாழ்வு போய்விடக்கூடாது என்றாலும் இந்த வார்த்தைகளை காட்டி இதுதான் வாழ்வின் உயர்நிலை என பாதிப்பவர்கள் பலரும் உண்டு. விபச்சிதக என்றால் உண்மையை காணத் தெரியாத அவிவேகிகள், அறிவற்றவர்கள். புஷ்பிதாம் என்றால் மலர்ச்சொற்கள். ஒரு மரத்திலான மலர்கள் அழகுதான் என்றாலும் கனிகள் அளவுக்கு அவைகள் மன நிறைவு தராது. பார்ப்பதற்கு அழகு, ஆனால் பசி அடங்காது. ஜன்ம கர்ம பலப்பிரதாம். அந்த மலர் சொற்களை நம்பி நடந்தால் பிறவி எனும் கர்ம பலன் உண்டு. மற்றபடி முற்றுப்புள்ளி இல்லை. ஏனென்றால் உலக இன்பங்களுக்கு அங்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. அடுத்த பிறவிக்கே அது காரணமாகவும் ஆகிவிடுகிறது. கிரியா விசேஷ பகுலாம் போக ஐஸ்வர்ய கதிம் பிரதி. மலர்மொழிகள் ஒருவனை இன்ப நாட்டம், ஐஸ்வர்ய நாட்டம் என பல பல முறைகளில் அவனை பரபரப்பாக்கி செயல்பட வைக்கும். மனம் எப்போதும் தந்திரம் செய்யும். கார் இருந்தால் சுகமாயிருக்கும் என நினைப்பவர் நினைத்தளவு சுகத்தை காரில் காண முடியாது. ஒரு பொருளால் சுகம் வரும் என எண்ணுபவன் பொருள் அமைந்தபின் எண்ணிய அளவு அதில் சுகமில்லை என உணர்ந்து அடுத்த பொருளில் மனது அலைய ஆரம்பிக்கிறது. தேடியது சுகத்தை, அடைந்ததோ துக்கத்தை. அன்பை தேடி வெறுப்பை சம்பாதிக்கிறார்கள். யாரும் சுகத்தையே நாடுவார்கள். அதனுடனான நிழலாட்டம் மறைந்துள்ள துக்கத்தை காண்பதில்லை. எனவே பகவான் அவர்களை விவேகமற்றவர்கள் என்கிறார். பல 100 ஆண்டுகளுக்கு முன்னர் மக்களிடையே இது பற்றிய விவேகம் இல்லாமல் இருந்தது. எனவே ஆலயங்கள் அதற்கேற்ப ஓவியங்களுடன் அமைக்கப்பட்டன. துர்வாசனை உள்ள குப்பைகள் உரங்கள் போட்டு செடிகளிலிருந்து நறுமணமுள்ள பூக்கள் பழங்களை பெறுகிறோம். இதே போல நல்ல வாசனை மிக்க பொருட்கள் பூஜைக்காக தயாரிக்கப்படுகின்றன. வாசனையும் துர்வாசனையும் நாணயத்தின் இரு பக்கங்கள். சுகபோகத்தில் மனது போய்விட்டால் சிறபுத்தி வராது. சிறு வயதிலிருந்தே பெரிய கதையா போகுது. சுகத்தை அடைய விரும்பி களத்தில் இறங்கினால் மன நிறைவு உண்டாகும் என நினைக்க கூடாது. முன்பே சொன்னபடி விரும்பியது கிடைத்தால் இன்பம், விரும்பாதது கிடைத்து விட்டால் துன்பம். ஆக பொருட்களால் சுக துக்கம் இல்லை, மனதில் தான் அவை அமைந்துள்ளது. கொஞ்சமாவது சாஸ்திரம் பக்கம் வரணும் என்பதற்காக சாஸ்திரங்கள் மனித மனதுக்கு ஆசை காட்டும் வார்த்தைகளை வைத்துள்ளன என்பது கருத்து. ஹரே கிருஷ்ணா. கிரந்தராஜ் ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய்.